அதுலயா சேதன்னா பண்ற மாதிரி இல்லை. நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட போய் அப்புறம் தான் சேதனை கிட்ட வச்சு நான் எப்பவுமே முன்னாடி சொன்னதான் ஒரு கண்டென்ட் எழுதிட்டு ஆர்டிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அதை நான் போல்ட் பண்ணுவேன். இந்த விஷயத்த இவங்க பண்ணா சரியா இருக்கும், இவங்க பண்ணா சரியா இருக்கும், இவங்க சொன்னா பண்ணியிருக்காருன்னா அதை அதுக்கேற்ற மாற்றணும். நிறைய காமெடி படம் பார்ப்பேன். இப்போ என் படத்துல நான் பார்த்த படங்கள் இருக்காங்கன்னா அது வேற சிஸ்டம். எனக்கு அந்த மாதிரி படம் பண்ண முடியும், அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட். இப்படிதான் பண்ணி ஆகணுமா, ஏன் அந்த பொண்ணு ரேப் பண்ணாமல் கை காலாமல் மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தாரு. அது நான் ஜென்வன் ஆக்செப்ட் பண்ணிக்க. அது வந்து சுவாசமே வச்சுட்டா எனக்கு வந்து அது கிட்டா இருக்கு, அது என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு கூட தோணுது. அதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது. நான் முன்னாடியே சொல்றேன். இப்பயே கொஞ்சம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல புது ஃப்ரெண்ட்ஷிப் வர்றாங்க, புது ஆட்கள் வருது, சாப்பிட்ற முறைகள், சாப்பிட்ற இடம் மாறுது, லைஃப் ஸ்டைல் மாறுது. பிடிக்கலனாலும் சில விஷயங்கள் மேட்ச் பண்றோம். இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுல இருந்து நம்மளோட கவர்மெண்ட் வணக்கம். எனக்கு உங்களோட ஆனஸ்ட் ஆன்சர்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ டவுன் டு எர்த், ஐ லவ்ட் இட் ஆக்சுவலி. என்னோட கொஸ்டின் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸும் பார்த்து அங்கேருந்து தானே உங்களுக்கு இம்ப்ரெஷன்ஸ் எதனா வந்து உங்களோட மூவிஸில் எதனா அதில் இன்கார்பரேட் பண்ணுறீங்களா? எனக்கு அதாவது தெரிஞ்சு பண்ணுறது, ஓகே இந்த படம் பார்க்குறேன் நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுலாம் பண்ணுறதில்ல. நிறைய படம் பார்க்கும்போது அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு என்ன மீறி வந்திருக்கலாம். எனக்கு டிசிகாவோட எல்லா படமும் பிடிக்கும். 2 Men, பைசைக்கிள் தீவ்ஸ் அண்ட் உம்பத்தோடியோட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு ஆள். ஸோ அதனால சில கேரக்டர் சில டீட்டெயில் வந்து எனக்கு அவர் மேபி வந்திருக்கலாம். அவர் மட்டும் சொல்ல எனக்கு தெரியல, எனக்கு என்ன மீறி வந்திருக்கும், அவ்வளோதான். இல்லைன்னா சொல்ல முடியாது. யாராவது கண்டுபிடிச்சி நீங்களா சொன்னா கூட ஓகேதான். தேங்க்யூ சார். என் பேர் பிரகாஷ், நான் ஜெர்னலிஸ்ட். ஒரு டெலிகேட்டான கொஸ்டின். உங்களோட முதல் படமான குரங்கு பொவையில அந்த திரைக்கதை வடிவமைப்பு, இந்த எக்ஸிகியூஷன், நீங்க அந்த கதையோட்டத்தை கொண்டு போயின்ற விதம் எல்லாமே ஒரு யதார்த்த களஞ்சியமா இருந்தது. வேற மகாராஜால கொஞ்சம் மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சிருந்தீங்க. எடுத்துக்காட்டா 2 காட்சி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கூல்ல அந்த பொண்ணு அந்த போகும்போது அந்த வாழை பிடிச்சி உழுக்கிற மாதிரி, அது ஒரு மாஸ் மூமெண்டா கொஞ்சம் ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஃபீல் கிடைச்சது. அதே போல அதே பாணியில போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வாழை பிடிச்சி அவர் ரொம்ப ஒரு வயலண்டானவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண, அது ஒரு இன்டென்ஷனலா மாஸ் மூமெண்ட் அந்த படத்துக்கு விஜய் சேதுபதியோட பிரசன்ஸ்ல வேணுங்கிறதுனால வடிவமைக்கப்பட்டதா? அதான் கேள்வி. இல்ல இப்போ தப்பா இருந்ததா படத்துல? தப்பா இருந்ததா? தப்பா இல்ல, அது அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். என் பொண்ணுக்காக நான் என்னன்னா பண்ணுவேன். அதே சேம் டைம் வந்து அவன் வந்து பெரிய மூளை அளவுல பெரிய சிறந்த ஆள் கிடையாது. இப்படி பண்ணி அப்படிலாம் அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜ் பண்ண. இன்னொன்று மாஸ் மூமெண்ட் கிரியேட் பண்ண போறான். ஒருத்தர் தலையை வெட்ட போறான் பிரேக்ல, எடுத்தோடனே வெட்டினா நல்லாவா இருக்கும்? அப்பவும் ஸ்ட்ராங் பிசிக்கலா நல்லாவான பில்ட் பண்ணிட்டே வந்து வெட்டணும்ல. இவன் பண்ண சரின்னா அது எதுவுமே இல்லாம பண்ண நல்லாவும் இருக்காது. அப்புறம் நீங்க சொன்னீங்க குரோபொம்மை, அந்த பட்ஜெட் அந்த கண்டென்ட், அது இதுல விஜய் சேதுபதி ஒரு நடிக்கிறார். ஸோ அதுக்கான இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை கரெக்டாக செட் பண்ணும். அதுக்காக விதார்த் வந்து சண்டை போடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவரும் சண்டை போடலாம், அதுக்கான செட்டப் கரெக்டானு நம்ம பண்ணலாம். எதுவும் தவறா தெரியக்கூடாது, அவ்வளவுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்க சொன்னது எல்லாமே உண்மை. ஃபோர்ஸா வச்சிருக்கீங்கன்னா ஆமா வச்சிருக்கேன், மாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன், ஆமா கிரியேட் பண்ணிருக்கேன். எல்லாம் தப்பா தெரியாம இருக்க வரைக்கும் ஓகே தான். தப்பா தெரியுது. எனக்கும் அது கான்சியஸா நீங்க தெரிஞ்சு ஒர்க் பண்ணி அது பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்கேலுக்கு இந்த ஆக்டருக்கு பண்ணணும்னு கொரியோகிராஃப்டா இருந்தது சில விஷயங்கள். பட் இட் வென்ட் வித் விஜய் சேதுபதி இது and the whole pacing of the film. Yes, நீலா பேரு. ரொம்ப ஜெனுவினா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னசென்ட் எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். முதல்ல அந்த வார்த்தை answering the way he's answering is very genuine. I mean, it comes across as genuine. That is right. Okay. எனக்கு வந்து என்ன क्वेश्चनனா, what is the அந்த பாம்பை காமிக்கிறீங்கல்ல அந்த மகாராஜால, அது அதோட உண்மையான சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அது நம்பர் 1. செகண்ட் வந்து எதுக்காக வந்து ஒரு கொடூரமான செக்ஷுவல் அபியூஸே வந்து திருப்பி யூ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் யுவர் உங்க டைரக்ஷன் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக வேணாம்னு சொல்லலாம், இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லலாம். ஏன் அவ்வளோ கொடுமையை காமிக்கிறோம்? இப்போ ஒரு சிம்பிள் கிரைம், ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சு தடவுறது, அது மாதிரி க்ளோத்ஸோட இருக்கிற போதே வந்து தொடர்றது, இது எல்லாமே தப்பு தான். அந்த மாதிரி சிம்பிள் மிஸ்டேக்ஸை காட்டாம எப்ப பாரு ஒரு செக்ஷுவல் அபியூஸ், ரேப், ஏன் வந்து
அந்த லெவலுக்கே எடுத்துட்டு போறாங்க கிரைம் அப்படின்றது என்னோட क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிடும். பாம்பு இது ரெக்கார்ட் பண்ணி ஓகே. என்னன்னா ஒவ்வொரு கேரக்டர் ஒரு யூனிக் செட் பண்ணணும். அந்த வில்லனோட மூடு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு பாம்பு வருது. அது வந்து மணிகண்டனுக்காக வச்சது. ஸ்டேஷன்ல ஒரு பாம்பு இருக்கு, அது சிங்கம்புலிக்காக வச்சது. ஏன்னா ஸ்டேஷன்ல ஒருத்தரப்ப போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல 2 பேரும் கரைஞ்சதுக்கு அப்புறம் 3வது அனுராக்கு ஒரு பாம்பு வச்சிருந்தோம் கிளைமேக்ஸ் வர்ற மாதிரி. அது ரொம்ப ஃபோர்ஸ்டா இருந்துச்சு. ஸ்கிரிப்ட்ல எடிட் பண்ணிட்டோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பாம்பு வந்து தான் குட்டியை தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு போயிட்டு இருக்கு. நான் அப்படி பிளான் பண்ணல, அவங்களாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு விட்டேன். நான் அப்படிலாம் யோசிச்சுலாம் எழுதலை. நான் எழுத ஒரு கேரக்டர் நெகட்டிவோட ஒரு கொண்டு வரணும்னு சொல்லி சிங்கம்புலிக்கு ஒன்று, மணிகண்டனுக்கு ஒன்று, அனுராக்கு ஒன்று நான் கிரியேட் பண்ணேன். இப்படிதான் உருவாக்குனால இந்த ஆன்லைன்ல வந்தப்போ இந்த விஷயம் போயிட்டு இருந்தது. தான் பாம்பு தான் குட்டியை சாப்பிடும், அனுராக் வந்து அதுக்கு சிம்பாலிக்கா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் அந்த மாதிரி எழுதலை. ஸோ இது ஃபர்ஸ்ட். அது பொய்ட்ரியில எப்பவுமே ஒரு இது தெரியும், எழுதினவர்கள் அதிகமா இருப்போம். அது ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கர பிரில்லியண்டா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா விட்டேன். அதுக்கு ஏன் ஆன்சர் பண்ணலாம், கொஞ்ச நேரம் பத்திட்டு போட்டோம் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி. மணிகண்டன்ங்கிறது அந்த ஆக்டர், those of you don't know the name, அந்த பாய்ஸ் மணிகண்டன். பாய்ஸ் மணிகண்டன் அந்த. ஸோ அது 2வது பாயிண்ட். நான் இதுக்கு நான் பொதுவாக ஆன்சர் பண்ண விரும்பல, என்னோட பாயிண்ட்ல நான் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கதை வந்து ஆல்ரெடா எழுதப்பட்ட ஒரு கதை, ஐடியா, ஐ மீன் ப்ரிமைஸ். இந்த ப்ரிமைஸே அப்படிதான் இருந்தது. ப்ரிமைஸே எப்படின்னா அதாவது இந்த கதை ஆரம்பிச்ச விதம் ஓல்டு பாயெல்லாம் கிடையாதுங்க, அது நீங்களே சொல்லிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதை கரெக்டாகவும் ஓல்டு பாய் வந்துச்சுன்னு எனக்கு தோணும். ஓகே, இது படம் ரிலீஸ் ஆனால் ஓல்டு பாய் கம்பேர் பண்ணுவாங்க மட்டும் எனக்கு தோணுச்சு தவிர, கதை ஆரம்பிக்கப்பட்ட விதம் வந்து இந்த ப்ரிமைஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஒருத்தன் என் குடும்பத்தை அழிச்சிட்டான், இவனால என் குடும்பம் செஞ்சிச்சுன்னு கோவப்பட்டு அவனை பழிவாங்கத்துக்கு போறான். அவன் வீட்டுல யாரும் இல்லை, அவன் பொண்ணு இருந்தது, அபியூஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அவன் பண்ணல, அவன் பண்ற மாதிரி நம்ம தமிழ்ல இங்க படம் எடுக்க முடியாது. ஸோ அதனால அதுக்காக மாத்திக்கிட்டு பண்ணது. இந்த ப்ரிமைஸ் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக அவன் குழந்தை அப்படின்ற இந்த ப்ரிமைஸ்ல தான் கதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஆரம்பிச்சுட்டே அப்படிதான் இருந்ததுனால எனக்கு அது தவிர்க்க முடியல. இன்னொன்று, இதுக்கு நான் வந்து இப்படிதான் பண்ணியாகணுமா, அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சுதி சீனிவாசன் கேட்டிருந்தேன், இப்படிதான் பண்ணியாகணுமா, ஏன் அந்த பொண்ணு ரேப் பண்ணாம கை காலாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தாரு. அது நான் ஜென்யூன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து சுவாரஸ்யமாக வச்சுட்டேன். எனக்கு வந்து அது கில்ட்டா இருக்கு, அது நான் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கூட தோணுது. அதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது, நான் முன்னாடியே அக்செப்ட் பண்ணேன். அப்புறம் தொடர்ந்து ஒரு சில படம் சித்தா வந்துச்சு, அப்புறம் இது வந்ததுனால உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வந்த மாதிரி. பட் இந்த ப்ரிமைஸ் இருக்கு, நான் அதுலேயே தான் எழுதி வச்சுட்டேன். ஸோ அதனால வந்து கில்ட்டுன்னா கில்ட்டு. எனக்கு வந்து 2 படம் ஐ ரிமெம்பர், சித்தா பார்த்துட்டு மகாராஜா பார்த்துப்பேன். 2த்துலயுமே எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சது வந்து, ஒரு காலத்துல ரேப் பண்ணிட்டானா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நியாயம் பேசியிருந்தோம். அப்புறம் வந்து வேற ஏதோ இவங்க வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். இதுல 2 சித்தாலையும் சரி, சித்தால வந்து எல்லாரும் சேர்ந்து அவளை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. நிஜமா குழந்தைங்களோட ஒர்க் பண்றப்போ தட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வி நீட் டு ஒர்க். பிகாஸ் டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன் சிலப்போ உண்மையை உலகத்துக்கு சொல்ல வேண்டாம். லக்ஷ்மியோட சில நேரங்களில் சில மனிதர்களா, அவன் நீ என்ன நடுமித்தத்துல வச்சுட்டு எல்லாரும் முன்னாடி தண்ணியை ஊத்தி எல்லாருக்கும் நீ தானே தெரியப்படுத்தின, நான் கெட்டு போயிட்டேன்னு லக்ஷ்மி அவங்க அம்மா கேரக்டர் கேட்பாங்க. So when we work with juvenile children also, சில விஷயங்கள் இது கேஸ் போடலாமா வேண்டாமா, ஏன்னா ஒரு சில நேரம் they are so fragile that அவங்களை காப்பாத்தி யாருக்குமே தெரிய வேணாம், அவங்க மனசையும் அவங்க உடலையும் காப்பாத்தி வேற ஒரு இடத்துல அந்த செடியை நட்டா போதுங்கிற மாதிரி. இது எனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச விஷயம், 2த்துலயுமே ஃபியூச்சர் கொடுத்தாங்க. சினிமா வந்து இட் இஸ் சச் அ பவர்ஃபுல் மீடியம். மெயின் ஸ்ட்ரீம் நீ எல்லா எலிமெண்ட் கோரியோகிராஃப் மூவ்மெண்டோட படம் வச்சாலும் அந்த படத்தோட ரீச் இன்னுமே அதிகம். இதுல வந்து ஏன் ரேப்புங்கிறது we can talk, why do always they are going to rape, but I like the positivity. அதுவும் இதுல வந்து அந்த பொண்ணு கேரக்டரே வந்து அழுத்த திருத்தமா சொல்லுது. It almost gives you அந்த அப்பா அந்த டீச்சர் அவளை எவ்வளவு தூரம் அந்த சொசைட்டி அவளை வந்து வளர்த்தி இருக்கு, அவளே சொல்லுவா நான் ஒன்னும் இதாயிட மாட்டேன்னு சொன்னது. தேங்க்யூ சோ மச். ஐ திங்க் அது வந்து எங்களை மாதிரி நபர்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு டிவில ஒரு ஜுவனைல் ஹோம்ல வந்துட்டு காப்பாற்றப்பட்டு வச்சிருக்கிற, நான் கான்ஸ்டன்டா அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த படத்தை நான் இன்ஃபேக்ட் போட சொல்லி கேட்டேன், எடுத்து போடுங்கன்னு. ஏன்னா நம்ம சொல்றது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த பொண்ணு, அந்த இவ்வளவு பட்ட பொண்ணு வந்து சொன்னது இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற பெண்களோட வாழ்க்கைய அவங்க பாக்குற விதமே மாத்திருக்கும். தேங்க்யூ சோ மச். இதுதான் உங்க படமும் தட் டிட் predominantly. பட் ஐ திங்க் இந்த கதைக்கு வந்து ரேப் வச்சாதான் அந்த பொய்டிக் ஜஸ்டிஸ் இதுக்கு இதுங்கிறது வரும். எனக்கு அந்த சூசைட் கூட எப்படி தோணுச்சுன்னா,
அவர் சொல்லுவாரு, இது நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். அனுராக் கஷ்யப் அடி வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கப்ப சொல்லுவான், நான் இது சரியாயிடுவோம், உனக்கு சரியாவாது, அதனாலதான் he chose suicide. இவன் விட்டுட்டு போயிட்டான், அவன் கேரக்டர் அவன் இது பண்ணிக்கிட்டான். பட் he says he can't live with it anymore. So அது அங்க கதை இதெல்லாம் முடிஞ்சு அவருக்கு தெரிஞ்சதோட முடிஞ்சாலும் I like this. உங்ககிட்ட வந்து getting the pulse of the audience ஒண்ணு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குல்ல. அவ அந்த பாத கழுவுறதுன்னு சொல்ற மாதிரி ரத்தத்தால பாதத்தை கழுவுற மாதிரி வச்சிருந்தாரு. So those are lovely cinematic climaxes. I feel that way it was really fabulous. But சில நேரம் வந்து இந்த கதைகளை வந்து நிஜமா ஆர் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி இன்டென்சிட்டி. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட தொடர்ப்ப அது எவ்வளவு இன்டென்ஸ், அது வந்து வெறும் கதையா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அந்த கதை வாழ்க்கை. இப்போ மாரி செல்வராஜ் லாஸ்ட் டைம் வந்தப்போ அவர் சொல்றாரு, இது என் கதை, அந்த வலியை நான் எடுக்கிறேங்கிறாரு. இவர் ஒரு கதையா எடுக்கிறாரு. இப்படி கதையா எடுக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்றப்போ உங்க பார்வை ஏதாவது மாறி இருக்கா? இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த சில மாதங்கள்? அதான் முன்னாடி சொன்னதான், ரிலீஸ் வரைக்கும் படம் நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஓகே, படம் பண்ணுவோம். மக்கள் போகும்போது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வரும்போது, ஓகே ஆமா இல்ல இது நம்ம தப்பு பண்ணிட்டோம், மேபி இது சரி பண்ணிக்கலாம், இல்லை இது கரெக்டாக தான் அப்படின்னு வேற ஒரு ஆங்கிள். நம்ம குரூ 20 பேர் இருக்காங்கன்னா படம் பார்க்கறவங்க அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனோட மூளை ஒர்க் ஆகல. ஸோ அதுல சில மூலைகள் நம்ம சரியாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படிதான் இந்த கதைக்கு ஐ திங்க் ரேப் வாஸ் வெரி ஜஸ்டிஃபைட். பட் வி வுட் ரியலி ரிக்வெஸ்ட் டு மோஸ்ட் மேல் ஃபிலிம் மேக்கர்ஸ், விமன் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆல்சோ, தட் நீலா சொன்ன பாயிண்ட் மாதிரி இல்ல, சிலப்ப வந்து மானபங்கப்படுத்துறது ஒரு மனசை நோகடிக்கிறதுங்கிறது ஒரு பார்வையில வரலாம். நான் உங்களை உட்கார வச்சுட்டு நான் எங்க பாக்குறேங்கிற பார்வையில ஒரு பொம்பளைய நம்ம வந்து யூ கேன் புட் ஹர் இன் பிளேஸ். இந்த மாதிரி சட்டில் விஷயங்களும் கதைகள்ல வந்தா ரொம்ப அழகா இருக்கும். உங்களை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா பிலிம் சீன்ஸ் பண்ணக்கூடியவர், அது விஷயத்தோட எல்லாமும் உங்க ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணி வச்சீங்கன்னா we'll all feel very happy about it. Next question. Yeah, yes Vasu. Sorry, கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். இன்னொரு உங்களை மாதிரி கோல்டு பிடிச்சவர் இவரு. 9 மணிக்கு தான் எழுந்துட்டு வரணுமே ஓடி வந்துட்டேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாராஜா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு படம். ரொம்ப அருமையா, அதுவும் பர்டிகுலர்லி எனக்கு மகாராஜால பிடிச்சது வந்து உங்களோட ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே. அனுபவிச்சு ஒவ்வொரு சீனா அனுபவிச்சு பார்த்தேன். முதல்ல நான் ஒண்டி தனியா பார்த்தேன், அதுக்கப்புறம் என் பசங்க 2 பேரையும் உட்காந்து கூட பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அந்த படம் 3 வாட்டி நான் வந்து எந்த படமே பார்த்தது கிடையாது, இன்க்ளூடிங் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் படம் பார்த்தது கிடையாது. பட் உங்க படம் தான் 3 வாட்டி பார்த்தேன். பிகாஸ் அந்த ரைட்டிங் எனக்கு திரும்பி ஈர்த்தது. உங்க படத்துல பிடிச்சிருந்த விஷயம், ஏற்கனவே சொன்ன மாதிரி கதை எழுதின விஷயம், ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் பர்டிகுலர்லி நீங்க வந்து அந்த ரெடரிங் எடுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்களா, இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அடுத்த சீன் நேரம் அங்க லட்சுமியை காட்டுறீங்க. பாக்குறவங்க வந்து ஓ லட்சுமி நிஜமாவே தொலைஞ்சு போச்சு, இவரு தான் எடுத்துட்டு போய் வச்சுட்டாருன்னு நம்ப வச்சுட்டீங்க நீங்க அழகா. அது எந்த ஸ்பேஸ்ல நடக்கிறது, எந்த டைம்ல நடக்கிறதுன்ற அந்த தாட் யாருக்குமே கொஞ்சம் கூட வராத அளவுக்கு எடுத்துட்டு போறீங்க. எந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த நாய் முதல் சீன்ல அந்த நாயை எடுத்துட்டு வர்றாரு, திரும்பி அதே மாதிரி அந்த நாயை எடுத்துட்டு வந்துட்டு இவர் வந்து ராம்கி செல்வனுக்குள்ள நுழையும் போதுதான் நம்மளுக்கு தெரியுது, ஓஹோ இது வேற வேற பீரியட்ல நடக்கிற விஷயமான்றது அப்பதான் தெரிய. ஜோதி ராம்கி இல்ல, ஜோதி ராம்கி செல்வன் சார், அப்பதான் தெரிய வந்தது. அப்ப அப்கோர்ஸ் எனக்கு கொஞ்சம் கதை புரிஞ்சுட்டு இது எப்படி போக போகுது, என்ன மாதிரி முடிய போகுதுன்றது புரிஞ்சுட்டு சரி இவ்வளவுதான் நினைச்சிருக்கும் போது கடைசியில நல்ல சிவமோட ரெவல்யூஷன் வந்து அது அப்சல்யூட்லி அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். இது எல்லாம் சேர்ந்துதான் நிறைய பேர் இங்க பார்த்துருக்கிறவங்களாம் நான் பேசுவேன், என்ன தமிழ்ல ஏன் மலையாள படம் மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் இல்லைன்னு பேசியிருப்போம். அதுக்கு நீங்க எடுத்த மகாராஜா வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சர். அவ்வளவு அருமையா இருந்தது, அனுபவிச்சு பார்த்தேன். எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்கு சார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த நான் லீனியர் இது படம் பார்க்கும்போது குழப்பம் இல்லை, ஏன்னா கிளியரா தான் இருக்கு. ஏன்னா அனுராக் வந்து ஹீரோ வீட்டுல குப்பை தொட்டி காணும், ஏன்னா குப்பை தொட்டி ஏன் முக்கியம்னா அது பொண்ணை காப்பாத்தாது படத்தில் காட்டிட்டோம் ஓப்பனிங்லே.
ஸோ ஹீரோ வில்லன் திருட்டு போயிட்டா என்ன ஒருத்தர அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஏதாவது பொண்ணு திருட்டு போகுது. இது படம் பார்க்கல, கதை சொல்லும் போது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அனுராக் வந்து அவன் வீட்டு நிக்கிறா, அவன் கடையை பாக்குறா அப்படின்னு சொல்லி கதை சொல்லும் போது அவ்வளவு ஆர்வமா சொல்லுவேன். அவன் கதை கேட்க ஆப்போசிட்ல தேவைன்னு உட்காந்துருப்பாங்க. ஏய் ஷாக் ஆகணும்டா நீ அப்படின்ற மாதிரி உட்காந்துப்ப. அப்புறம் அவன் என்ன ஷாக் ஆக மாட்டேன், என்ன படம் பார்க்க பிரச்சனை. ஏன்னா அனுராக் லுக் இருக்கு, சேதனோட லுக் இருக்கு, அந்த கடை இருக்கு, இது மாதிரி எல்லாமே படத்துல வந்துடும். அதை கதை சொல்லும் போது அவ்வளவு டிஃபிகல்ட். அப்போ அவன் சொல்லி நீ ஃபர்ஸ்ட் சீன்ல பாட்டு பாட நாய் ஓப்பனிங் ஷாட் காட்டணும்ல அதுதான் இது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனுக்கு புரிய வச்சு அவங்க மைல்டா கொஞ்சமா லைட்டா ஷாக் ஆகிறதுக்குள்ள நமக்கு டைலூட் ஆயிடுச்சு. அப்புறம் அவனுக்கு அப்ப அந்த குப்பை தொட்டி எப்படி இது கொஸ்டின் ஆடியன்ஸ் கேட்க மாட்டாங்க, நம்ம என் மாதிரி கொண்டு போயிடலாம், கால் பண்ணாத அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த இடத்துல சால்வ் பண்ணிருக்கேன் கதை சொல்லும் போது. சார் நீங்க சொல்லும் போது இந்த கொஸ்டின் தான் ஆடியன்ஸை ஏமாத்த முடியல, ஏமாத்திருக்கீங்க நீங்க. அது எப்படி ஏமாத்திட்டு தப்பிச்சீங்கன்றத கேட்கறதுக்கு தான் எனக்கு ஆர்வமா இருக்கு. இந்த ஏமாற்றுதல் வந்து கரெக்டா இல்ல அது ஏமாற்றுதல் தானா அப்படின்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சீன் முடிஞ்ச உடனே ஜோதி எங்க கேம்ப்ல இருக்கிறத காட்டுறீங்க. சோ நான் பாக்குறவங்க என்ன பிலீவ் பண்றோம்னா இவர் வந்து என்ன சொல்றாரு, சார் என் பொண்ணு வரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறாரு. சோ நாங்க பாக்குறவங்க வந்து பொண்ணு அங்க இருந்துருக்கா அந்த ஸ்பேஸ்ல தான் நடக்கிறதுன்னு எங்களை நம்ப வைக்கிறீங்க. பட் அது அந்த பொண்ணு என்னமா ஸ்போர்ட்ஸ் கேம்ப் கூட வரவே வராதாமா, எப்பவோ அந்த இன்டர்மிஷன் வரைக்கும் அந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் இருக்குல தான் இதெல்லாம் நடக்குதுன்னு. அதுவும் அழகா வந்து வீடியோ ரெக்கார்டிங் அவன் அமைச்சிருக்கா அததான் பாக்குறாங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு வந்து வீடியோ கால் பண்ற மாதிரிதான் எங்களுக்கு தோணுச்சு. முதல் தடவை பார்க்கும்போது லைவா வீடியோ கால் பண்ற மாதிரிதான் தோணுச்சு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க வீடியோல ரெக்கார்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க, அதை இவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. பட் அது வந்து கொஞ்சம் பர்பஸ்ஃபுல்லா மிஸ்லீட் பண்ண மாதிரி. அது அவ்வளோ ஏமாத்தக்கூடாதுன்னு தோணுது. அவ்வளோ இறங்கி அந்த பழைய படத்துல காட்டுவாங்கல்ல, திடீர்னு வில்லன் வந்தா நான் விட்டு சம்மந்தம் க்ளோஸ்ல காட்டுவாங்க, அந்த மாதிரி அது எனக்கு பிடிக்கல. ஒரு 2-3 வாட்டி அப்படி பண்ணிக்கூடாது, ஒரு தடவை பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி ஃபோர்ஸ்டா காட்டிடக்கூடாது. போன் பண்ணி கூட பேசிருந்துக்கலாம், விட்டு கூட இருந்துக்கலாம். அப்படி போன் கூட வீடியோ கால் கூட அனுப்ப கூட அது ஓகே. அது அவ்வளவு ஏமாத்த வேணாம்னு தோணுது, அது எனக்கே தோணுது. பட் ஒரு அது எனக்கு ஆமா அது சினிமாவோட யூஷுவல் இதுல வந்துருச்சு எனக்கெல்லாம் கூட. இன்னொரு என்ன, இப்போ அந்த பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்க, அப்போ அந்த பொண்ணு இதை நம்ம ஓப்பனா காட்ட முடியாது. கதை குப்பை தொட்டியில் தான் பொண்ணு ரேப் பண்ண பொண்ணு குப்பை தொட்டின்னு சொல்லி கதை ஆரம்பிக்கிறான். அப்போ பொண்ணு அங்க இருக்க முடியாது, பொண்ணை வந்து கண்டிப்பா வெளியில அனுப்பணும். பட் வெளியில சொல்லக்கூடாதுன்னா இந்த 3 டைம் லைன் வச்சு பிளே பண்ணி ஆகணும்ல. பொண்ணோட டைம் லைன், அனுராகோட டைம் லைன், ஹீரோட டைம் லைன். ஸோ இந்த டைம் லைன் வந்து டைம் லைன் கதை பண்ண நான் குறைவுமே டைம் லைன் தான் வச்சிருப்பேன். நான் லீனியர் தான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பேன். ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதி கொடுத்தாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. கியூட்டியோட ஓவரா மஜாக்குன்னு நினைக்கிறேன், இந்த கியூட்டி நோலன் மாதிரி தெரியல, இன்ட்ரெஸ்டா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் நான் லீனியர் பண்றது சுவாரஸ்யப்படுத்தலாம், எமோஷனல் கேரி பண்ண முடியும். ஏன்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கதை போட்டு டக்குனு பிரேக் பண்ணும், அப்ப அவன் கடுப்பாயிருவான். சோ அப்போ இன்னொரு கதை சொல்லணும், கடுப்பாயிருவான். இல்லடா இப்பதான் நான் மறைஞ்சாலும் அதுக்குள்ள பிரேக் பண்ண. அப்போ இதெல்லாம் மனசு வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டே கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு சைடு பார்த்தா உங்களுக்கு ஈஸியா தெரியலாம், ஒரு சைடு பார்த்தா ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு தெரியும் எழுதும் போது அவ்வளவு மைன்யூட்டா. அதுவும் முக்கியமா நான் பார்த்தது என்ன பாத்தீங்கன்னா, இந்த டீச்சரோட கேரக்டர் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. நான் யோசிச்சேன் எதுக்கு இந்த படத்துக்கும் டீச்சருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும். 2-3 சீன்ல அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரிஞ்சது. ஆனா அந்த டீச்சர் கேரக்டர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காட்டி முன்னாடி கடைசி சீன்ல அவங்க வந்துருக்க முடியாது. அந்த கடைசி சீன்ல அந்த பொண்ணு ஏன் அங்க வரணும், யார் கூட்டின்னு வர போறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டீச்சர் தான் கூட்டின்னு வராங்க. சோ அங்க யாராவது ஒருத்தர் கூட்டின்னு வரணும்னா அந்த டீச்சர் வந்து அங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்தாதான் அவங்கள அங்க எடுத்துட்டு வந்துருக்க முடியும். அதெல்லாம் இதுதான் அது இருக்கிறதுல கம்மியான ஸ்பேஸ் உள்ள கேரக்டர் இது டீச்சர். இதை எப்படி நம்ம ஒரு பெரிய நடிகர் நடிக்கிறாங்க, ஸோ இது எப்படி அவங்க கேரக்டர் வைஸ் பண்ணக்கூடாது. அது எப்படியா எல்லா கேரக்டரும் வந்து இப்போ வெற்றி சார் படத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹீரோயின் மூலியமா தான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்.
ஹீரோயின் வச்சிருவார். ஹீரோயின் எப்படியாவது படத்துக்கு வேணும்னு வச்சுக்கலாம், ஹீரோனா ஹீரோயினுக்கு தான் செய்யணும். பட் அந்த படத்தோட அந்த கோர் பிளான், இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது ஹீரோயின் மூலமா தான் கிரியேட் ஆகும். அப்படி ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து வேஸ்டா இருந்துடக்கூடாது, அந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதான். அப்படிதான் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங் இல்லாத இது பத்தாத கேரக்டர் அது, ஹீரோ டீச்சர் கேரக்டர். இன்னும் அதுக்கு நிறைய போட்டிருக்கலாம்னு தோணுது. சார் இன்னொரு क्वेश्चन, விஜய் சேதுபதி தான் இந்த கேரக்டர் பண்ணனும்னு எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா ரொம்ப ஆப்டா இருந்தது, பெர்ஃபெக்ட் கேரக்டரைசேஷன் காஸ்டிங். எப்படி அந்த கதை எழுதும்போது இந்த கேரக்டர் வச்சுட்டு இப்படி எல்லாம் ஒரு 50 வருஷம் சம்டைம் வந்து சில பேர் மைண்ட்ல வந்துட்டு இருப்பாங்க, இவங்களை வச்சு கூட சப்போஸ் கமல் சார் பிளே பண்ணது எப்படி இருக்கலாம் தோணிருக்கு எனக்கு. ஒன்ஸ் இது ஒரு ஃப்ளே ஆகும்போது சில இடங்கள் வந்து ஒரு சீன் செய்யும்போது அப்போ கன்ஃபார்ம் ஆகும், இந்த சீன் எல்லாம் செம்மையா இருக்குல்ல, இந்த இடத்துல இவங்க பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்லாம் மைண்ட்ல தோணும். அப்போ அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆனதா. அதுலயா சேதன்னா பண்ற மாதிரி இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட போய் அப்புறம் தான் சேதனா கிட்ட வந்துச்சு. நான் எப்பவுமே அது முன்னாடி சொன்னதான், ஒரு கண்டென்ட் எழுதிட்டு ஆர்டிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அதை நான் மோல்ட் பண்ணுவேன். இந்த விஷயத்த இவங்க பண்ணா சரியா இருக்கும், இவங்க பண்ணா சரியா இருக்கும், இவங்க சொன்னா பண்ணியிருக்காருன்னா அதை அதுக்கேற்ற மாத்தணும். எல்லாரும் பஞ்சு டைலாக் பேசினா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. கரெக்ட் சார். ஏன்னா இதுல பர்டிகுலர்லி 2 வாட்டி எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அநாயகா இருந்தது. என்னடா அந்த கதை சார், நான் வீட்டுக்கு போனேன் சார், பாரதி நகர்ல இருக்கேன் சார், அதோட இம்பாக்ட் எப்ப புரியுதுன்னா நல்ல சினிமா ரெக்கார்டிங் கேட்கும்போது ஏன் அந்த மாதிரி நீங்க எழுதிருக்கீங்க? ஐடியா அதுதான், எமோஷன். அதாவது ஒரு கதை சொல்றேன், சிரிக்கிறீங்க, வந்த அப்படின்னு சிரிக்கிறீங்க, போன அப்படி சிரிக்கிறீங்க. இந்த வார்த்தைக்கு சிரிக்கிற மனுஷன் அதே வார்த்தைக்கு அழணும், இந்த ஐடியா. ஒரே வார்த்தைக்கு 2 விதமான எமோஷன் கொடுக்கணும். இந்த வார்த்தைக்கு அழுதுனேன் சிரிச்சினேன் அப்படின்னா அதே வார்த்தைக்கு அவன் அழணும். ஆனாப்பா இதுக்காடா நான் அழுதுட்டு சிரிச்சிட்டேன் அப்படின்னு அவனுக்கு கில்ட் கிரியேட் பண்ண ஐடியா இல்லை. பட் அந்த மாதிரி என்ன பிளே அந்த ஐடியா தான், பிளே ஐடியா தான். சார் ஒரு ஃபைனல் क्वेश्चन ப்ளீஸ். இவரு மகாராஜா எப்படி செல்வம் வீட்டை கண்டுபிடிச்சுன்னு போறாரு சலூன்ல இருந்து? அந்த இன்ஃபேஸ் வரல, செயின் கொடுக்க அந்த பார்பர் ஷாப் வரும்போது போன்ல பேசிட்டு இருப்பான்ல. கரெக்ட். அட்ரஸ் எப்படி? அதான் சொன்ன வெற்றி மெடிக்கல் பக்கத்துலப்பா, அந்த பின்னாடி கூட மெடிக்கல் ஷாப் போய் உள்ள பக்கம் லைன் இருப்பாரு அப்படின்றது அவ்வளோ டீட்டெயிலா சொல்லல. பட் அது போதும்னு நினைச்சேன். சில பேர் நிறைய பேர் கேட்டாங்க அந்த கொஸ்டின், அதனால வந்து அப்போ நம்ம இன்னும் சரியா கன்வே பண்ணல. Thank you very much. Before that, also wanted to compliment வந்து இப்போ கமல் சார், நீங்க கமல் சாருக்கு பெரிய அவர் படங்கள்ல நிறைய கத்துட்டு இருக்கீங்க கூட சொல்லியிருக்கீங்க. பட் இந்த நந்து விஜய் கேரக்டர் வந்ததுல கடவுள் பாதி மிருகம் பாதி, அதுல வந்து அந்த கெட்ட கமலஹாசன் வந்து அவர் அவ்வளவு ரசிச்சு ஜாலியா பண்ணிருப்பாரு. எல்லார் மனசுலயும் அந்த நந்து தான் நின்றுட்டு இருப்பான். சோ ஒழுங்கா இருக்கிற விஷயத்துக்கு ஹைலைட் வந்திருக்காது, பிகாஸ் அந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எபிலிட்டி. இங்க நீங்க விஜய் சேதுபதியும் அனுராக் கஷ்யப்பையும் 2 பெரிய ஆட்களை வச்சிருந்தாலும் நீங்க பேலன்ஸ் பண்ணது, பிகாஸ் டைரக்டரோட பங்களிப்பு அதுல நிறைய இருக்கும், ஆக்டர்ஸும் அதுக்கு லெண்ட் பண்ணாங்க. இங்க வந்து சம்வேர் அந்த ஜஸ்டிஸ் ஆஃப் சொசைட்டியும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. நீங்க எவ்வளவு லெவல்ல அவங்களோட கேரக்டர் இது பண்ணீங்க எழுதிடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்களோட சப்போர்ட் இருக்கணும். சம்டைம் நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம சில மொமெண்ட் சின்ன சின்ன நியூன்சஸ் எல்லாம் சேதன்னா பேப்பர் இல்லாதெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் எனக்கு வந்து அவரும் பிளான் பண்ணி எல்லாம் நடிக்கும் போது அந்த எமோஷனோட சில விஷயம் பண்ணுவார் இல்லையா, அப்படி நிறைய வா அதாவது நல்லா இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்ற மீட்டர்ல கிரியேட் பண்ண, அதெல்லாம் சேதனோட சப்போர்ட் தான். நாங்க ஆஃபன் அதை பத்தி பேசிட்டு இருப்போம், எவ்வளவு தூரம் அங்க சேஞ்ச் வரும்னு. யா ரொம்ப நல்லா இருந்தது. ரீசெண்டா 2 தடவை பார்த்த ஒரே மூவி உங்களோட தான். தேங்க்யூ மேம். நிறைய கொள்ள படம் அடிக்கிறார். அந்த பணம் எல்லாம் நிறைய வச்சுருக்காரு. ஆனா அவர் ஒரு லைன் வீட்ல அவர் எதுக்காக பின்ன கொள்ளையடிக்கணும், கொள்ளையடிச்சா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும். அவர் அந்த வைஃபையும் பொண்ணையும் அவ்வளவு லவ் பண்றாரு, அவரோட அபிராமியும் அந்த குழந்தையும் அவ்வளவு லவ் பண்றாரு. அதனாலதான் அவர் அந்த குழந்தைய கெடுத்துட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவர் போறாரு. தன்னோட குழந்தையை தன்னோட அடியாள அப்போ சம்பாதிக்கிறதுக்கே ஒரு பிரச்சனை, ஒரு வேல்யூவே இல்லையே. அவரை எங்கேயோ ஒழிச்சு ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு அவர் ஏழையாவே இருக்கிறதுக்கு எதுக்கு அவன் வந்து இப்போ அவன் பொண்ணுகிட்ட சொல்லுவான், என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக என்னன்னா செய்வேன், என்னவனா பண்ணுவேன், 1 கோடி ரூபாய் எல்லாம் பரவாயில்ல பாத்துக்கிறேன்னு சொல்றான். அவன் காசு இல்லாம எல்லாம் ஒண்ணும் இல்லை வச்சிருக்கான். அதுக்கு ஒரு டைம் வரணும் இல்லையா.
இப்ப என்ன சொன்னப்போ இப்படியே நடிச்சா ஒய்ஃப் பேசு கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணுவோம், எப்படி இது காசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போ அதுக்குன்னு ஒரு டைம் வரும்ல. இப்போ அடுத்த பிளான் வச்சிருக்காங்கல்ல, அடுத்த பிளான்லாம் அப்படின்னு அது ஹிட்டனா வச்சிருந்தோம், அவ்வளவுதான். அதுக்கு அவ்வளவு டீட்டெயில் பண்ண தேவை. அது ஸ்கிரிப்ட்ல இருக்குது, அது எடிட்டிங்ல தூக்கிட்டோம், ஸ்கிரிப்ட்ல எடிட்டிங்ல தூக்கிட்டோம். அதுக்கு அவ்வளோ டீட்டெயில் பண்ணி அதுக்கு நியாயம் செய்யணும் அவசியம் இல்லைன்றான். அவன் அது வார்த்தை சொல்றேன், என் பொண்ணுக்கு தேவையான எத்தனை கூட எதாவது பண்ண பாத்துக்கணும்னு சொல்றேன். அதுலயே எல்லாம் அடங்கி போகுது. அவளுக்கு ஒரு விஷயத்துக்காக தான் பண்றான்றது அப்படி தெரிஞ்சு போகுதுன்னு. வச்சிருக்கா, எப்படி வச்சிருக்கா, லாக்கல் வச்சிருக்கானா, கொடுத்து வச்சிருக்கானா அப்படின்னு. அண்ட் வாழ்க்கையில கிரீடுக்கு வந்து எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலி இந்த பிலிம் கிளப்பா 40 பேரோட நடத்தலாம். நான் 100 பேர் வேணும், 150 பேர் வேணும்னு ஏன் ஆசைப்படுறேன்? It's also greed. You want to say something? Can you give 1 second? Give Naga the mic, please. வீரப்பன் நிறைய சந்தான மரம் நடத்தினாரு. ஓகே, எல்லாத்தையும் பண்ணாரு. ஃபைனலி எங்க இருந்தாரு? எங்க போச்சு அந்த பணம்? அது தெரிஞ்சுதான் பல விஷயங்களை ஈட்டுறோம். அண்ட் இவர் சொல்றாருல்ல, தனியொருவன்ல ஒரு இது சொன்னாரு, தனியொருவர்ல ஒரு நிஜம் வந்து இதை விட இதானதுன்னு சொன்னாருல்ல. The truth is இது ஒண்ணும் இல்ல. நம்ம if we say இதுனா பல விஷயங்கள் இதை விட மோசமா இருக்கு. When we go to rescue children who are 12-13-year-olds and all who have been multiple times they're living with that only. அது மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கு. அது சொன்னா அது வயலன்ஸ் பிடிக்காது, அது ரியாலிட்டி பார்க்க மாட்டேன்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. அது தப்புன்னா தப்பு, ரைட். தப்பு ரைட்ட பத்தி பேசல. உங்களோட படம் என்ன ரொம்ப இம்பாக்ட் இல்ல. அது இப்போ நீங்க இந்த கொஸ்டின் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தப்பு, சந்தோஷமா தான் சொல்றேன். உங்களுக்கு இம்பாக்ட் ஆயிருக்குன்னா நான் ஜெயிச்சிருக்கேன். அப்போ கொஸ்டின் ரைஸ் ஆன்சர் பண்ண கடமை இருக்குல்ல, அதுக்கும் நான் பதில் இருக்கணும் இல்லையா? அதான் சொல்றேன். உங்க கொஸ்டின் தப்பு ரைட்டுன்னு நான் அந்த ஆன்சர் பண்ணல. உங்களோட 2 டைமென்ஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்ல வரேன். உங்க பரவாயில்ல, என் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சந்தோஷமா இருக்கு. கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. 2 தடவை பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். இது one more thing I'm seeing from this whole interaction is that நமக்கு தெரியாத உலகங்கள் பலதும் இருக்கு. நம்ம ரியாலிட்டி நம்ம நினைக்கிறது இவ்வளவுதான், இதுதான் மோஸ்ட் பெயின்ஃபுல் திங்கா இருக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். இல்ல மேம், ரோட்ல நடந்து போங்க, ஆப்போசிட்ல வருவான் ஒருத்தன், கார்ல வர்றான், நடந்து வர்றான், அப்புறம் அவனை யாரும் நீங்க யோசிப்பாங்களே, ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கலாம், நடந்தாக்கலாம், லஞ்சம் கொடுத்து வந்திருக்கலாம், இல்ல ஒரு ஒரு சொந்த பண்ண எரிச்சுட்டு என்ன அவசரமா ஆபீஸ் போயிட்டு வந்திருக்கலாம். அவனுக்கு ஒரு 10 கதை யோசிப்பாங்களேன். இப்ப இங்க எத்தனை பேருக்குள்ள லைஃப்ல எவ்வளவு இருக்கும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ப்ராக்டிகல் லைஃப் யோசிச்சா நீங்க அக்யூரேசி ஒண்ணு டாக்குமெண்ட் வேணும் எடுக்கலாம். சினிமா பண்றோம்ல, அவன் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இது ஓப்பனா சொல்றாங்க, அது மழுப்பி கிழிப்பி எல்லாத்தையும் சொல்லுது. வெகுளித்தனம் எனக்கு தான் வருது. செகண்ட் லேடி காலிங் ஹிம் இன்னசென்ட் அண்ட் வெகுளி என்னால் வெகுளி இல்ல மேம், எனக்கு இதுதான் வருது. இதனால பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு இல்ல. So we'll go to the next question. Hi sir, I'm Raika, theater artist and director. Hi sir. Actually madam சொன்ன கடைசி பாயிண்ட்ல என்னோட லைஃப்ல ஒரு ரியல் பர்சன் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுட்டு மகளுக்காக அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. ரொம்ப கொடூரமானாங்க, நீங்க காமிச்சதை விட கொடூரமானாங்க. அதை நான் சொல்லிடுறேன் லைஃப்ல. இப்ப நான் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வாழை வந்து ரிலீஸ் ஆச்சு. நான் படத்தை பார்க்க கூடாது முதலே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என் ஊர்ல அது, என் ஊர்ல அந்த சம்பவம் எனக்கு தெரியும், என்ன நடந்தது அப்படிங்கிறது கொடூரம் எனக்கு தெரியும். ஈவன் மாரி சொல்ல சார் கூட இதை நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அட்டன் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு நான் அதை தாட்டு. சரி, வேற வழி இல்லாம நான் தேட்டர் போய் பார்க்கல. நான் ஓடிடில வந்த பிற்பாடு வாழைய 3 பிரேக் விட்டு பார்த்தேன். ஆனா பரவாயில்ல, படம் கொஞ்சம் டைரக்டா தான் இருந்தது, நடந்த சம்பவத்தை விட கொஞ்சம் டைரக்டா தான் இருந்தது. அந்த மாதிரியான ஆளு ஆக்சுவலா. மகாராஜா கதை தெரியாது, நான் பார்க்க போய் பார்த்தேன். விஜய் சாரு அப்புறம் நீங்க என்ன போய் உட்காந்தாச்சு. என்னன்னா சலூன்ல எனக்கு ரீவீல் ஆக ஆரம்பிக்குது, டிஃப்ரெண்ட் டைம் லைன் அப்படின்னு ரீவீல் ஆகும் போது எனக்கு பிடிபட்டுச்சு. சீரியஸ்லி நான் வந்து வேற மாதிரி ஆயிட்டேன். என்னடா கதை வேற மாதிரி போறேன் அப்படின்னு. ஏன்னா ஆக்சுவலே சித்தாந்தம் வந்து ரொம்ப ஓகே, ஆனா அது சமாள ஒரு பாசிட்டிவ். நான் சொல்ல ஒரு விஷயத்தை முறைச்சிட்டாங்க. இப்போ மேடம் சொல்லிட்டாங்க எல்லாம் படம் பிடிச்சது. எனக்கு என்ன அப்படின்னா, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு நிறைய சொசைட்டில நாங்க பாக்குறோம், நாங்க நேரடியாவே பாக்குறோம், சினிமாலையும் பாக்குறோம். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு, கொஞ்சம் அது பார்க்க கூடாது நாங்க நினைக்கிறோம். பட் எனக்கு உங்க படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு உரையாடுறது. அவங்க அப்பா நீங்க சொன்னீங்க உடச்சிங்க அந்த விஷயம். சீரியஸ்லி அதுதான் ஒரு படமா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு படம் வரணும். அந்த உரையாடல் இருக்குல்ல,
அந்த ஒரு கண்டென்ட் வரணும். ஏன்னா அந்த பொள்ளாச்சி சம்பவம்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் அவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்சுவலா. ஸோ பெண்கள் வந்து தானா அந்த மாதிரி முன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்கப்பூர்வமா எடுத்துட்டு போகணும், எப்படி நம்ம ரீவீல் ஆகுது பழைய இது ரெக்கவர் ஆகுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போகணும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ அது ரெண்டுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ ஐகா. நீ எல்லாரும் இன்னசென்ட் சொன்னதுனால எனக்கு ஒரு கேள்வி. எனக்கு படம் பாக்குறப்போ உங்களோட இன்டர்வியூஸ் பாக்குறப்போ வந்தது, உங்களுக்குள்ள எவ்வளவு வன்மை இருக்கு, அது எப்பல இருந்து நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு எப்படி இது போதும் இது வேண்டாங்கிறது, அந்த எல்லாருக்குள்ளயும் வயலன்ஸ் இருக்கு. ஐ ரியலைஸ்ட் வளர வளர எனக்குள்ள எவ்வளவு வயலன்ஸ் இருக்கு, சமுதாயத்துல நடக்கிற விஷயத்த திருப்பி இது பண்றப்போ. நீங்க டச் பண்ணது ரேப்புங்கிறத எடுத்தா பெண்களும் என்ன வயலன்ஸ் பிடிக்காதவங்க கூட, அந்த ஜென்ரலா பெண்களுக்கு வயலன்ஸ் பிடிக்காது சொல்லுவாங்க, பட் ஏதோ ஒண்ணு நடக்கிறப்ப அந்த மணிகண்டனோட அந்த கோரி டெத் அந்த பைக்ல போறது இப்ப கூட எங்கேயோ இடம், பிகாஸ் இது நீதி கிடைக்காது, நம்ம ஏதாவது பண்ணிட்டு வந்துடலாம், அம்மாவா கொண்டுட்டு வரலாம். we've seen films like that ல. what is that Mississippi அந்த பில் போர்ட்ஸ் பத்தி ஒரு படம் பார்த்தோம், 3 billboards படம். yeah, so you know அந்த so you had tapped on that very well. பட் உங்களுக்கு வந்து 2 படத்துலயும் வயலன்ஸ் அது எவ்வளவு தூரம் பண்ணலாம், வாட் ஹவ் யூ ரியலைஸ் எஸ்பெஷலி as a young boy வயலன்ஸ் பத்தி உங்க? இல்ல வயலன்ஸ் வைக்கணும் வைக்க கூடாதுன்னு இல்லை, இந்த இது இப்ப நீங்க சொல்ல அவனை வெற்றா அவனை அப்படின்ற எண்ணம் வரணுன்றதுதான் ஐடியா. அதுவும் இன்னொன்னு அது நீங்களே முன்னாடி சொன்னீங்க இப்பயும் சொன்னீங்க, தன் பொண்ணுக்காக ஒருத்தன் எவ்வளவு போவான்னா அது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. அது அப்படியே இங்க அவனால படிச்சு பிளான் பண்ணி இங்க பண்ணி அப்படியே இல்லை, அவனுக்கு ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தணுன்ற மட்டும் தான் தோணுச்சு. அதுக்காக ஒண்ணு இல்ல தப்பா தெரிஞ்சா அவனை வெட்டுறது தப்புன்னு தோணுச்சா? இல்ல நியாயமா அதான் சொன்னேன், நீங்க செலக்ட் பண்ண டாபிக்கும் இதுவா இருக்கு. பல நேரம் சுப்பிரமணியபுரம் படம் பார்க்கும்போது நான் வயலன்ஸ் ரசிக்கிறதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் எனக்கு எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தா, நான் சுப்பிரமணியபுரம் படம் பார்க்கும்போது அவன் இழுத்து பிடிச்சி ஆர்டர் வச்சு அவன் கழுத்து கால் வச்சு அறுக்கும்போது அருடான்னு கத்திருக்கானு. அது சரியா தெரியல, அது அந்த மாதிரி என்ன கரெக்டா மோல்ட் பண்ணி படத்தோட கொண்டு போயிட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா இல்ல எனக்குள்ள வயலன்ஸ் ஒண்ணு இருக்கு அதை நான் வெளிப்படுத்தி எடுத்துக்கிறதான்னு தெரியல. அந்த ஷோ படம் கம்மிதான் நினைச்சுக்காதீங்க, சென்சார் பாதி தூக்கிட்டாங்க. அதெல்லாம் வச்சிருந்தா இல்ல இன்னும் யோசிச்சா வச்சிருக்கலாம். நான் நந்து கேரக்டர் அதுக்கு தான் சொன்னேன், ஏன்னா அதுல வயலன்ஸ் தான் எனக்கு தூக்கலா தெரிஞ்சது. பட் யூஆர் மேக்கிங் அ சாய்ஸ் as a director. அந்த கழுத்தை அவன் வெட்டுவான்ல அந்த இவரோட, அப்போ அது காட்டாம இப்படி இப்படி காட்டுறது, இட் இஸ் ஆஸ் சில லவ் மேக்கிங் சீன்ஸ்ல சிலது காட்டுவாங்க, இட்ஸ் வெரி சஜஸ்டிவ். சோ இதுல வந்துட்டு அது 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 வைக்கணும் வைக்க வேணாம் இப்படி வச்சோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளவு தூரம் போலாங்கிறது. எது டிக்டேட் பண்ணிச்சு சாய்ஸ்? இல்ல இப்போ நான் படம் பார்க்கும்போது இதுக்கு இது போதுன்னு படம் பார்க்கறேன்னு தோணும் இல்லையா, அது வரைக்கும் வைக்கணும்னு தோணுச்சு. பட் அதெல்லாம் தாண்டி இப்படி ஆடியன்ஸ் தோணாலும் சென்சார் போர்டுக்கு ஒண்ணு இருக்கு, அவங்க அப்படியே பாதி நறுக்கி வச்சிருவாங்க. ஸோ அவங்க பாதி மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சமா தான் வச்சிருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்டர்ஸ்ல இருந்து எல்லாரையுமே நீங்க பாக்குற பார்வையில அவங்களை மாற்றி பண்ணணும், ரீகாஸ்ட் பண்ணணும். இப்ப கேரக்டர்ஸ் நேம்ஸ் வைக்கிறதுல இருந்து நான் சொன்னேன்ல, இப்படி எதிர்பார்ப்பு கொண்டு வந்துட்டு திருடனுக்கு போலீஸ்னு பேர் வைக்கிறது, கெட்டவனுக்கு அந்த மாதிரி. சோ ஆக்டர்ஸ் காஸ்டிங்லயும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அவர் இன்டர்வியூல ஹிண்ட் பண்ணிருந்தீங்க. எல்லாரும் அது ஒரு ஐடியாவா எடுத்து பண்ணணும்ல. எனக்கு சில பேர் ரொம்ப பிடிக்கும், இது அதனால அவங்கள மட்டும் அப்படி மாத்தி பார்ப்பேன், மாத்தணும்னு தோணும். இப்போ சிங்கப்பூர்லயே ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர் காமெடியா பண்ணிட்டு இருக்கோம், அந்த கேரக்டர் கரெக்டா இருக்காருல்ல, ஒரு நமக்கு அவர் மேல நமக்கு எந்த டவுட் வரக்கூடாது, அது மாதிரி பண்ணணும். அதே மாதிரி அப்போ காமெடி ஆர்டிஸ்ட் யாரும் போட்ட முடியாது, அத பொட்டன்ஷியல் புரிஞ்சு அதை நம்ம நினைச்சோட பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ற ஒரு ஆளுக்கு தான் போகணும். அந்த மாதிரி பண்ணணும். சில ரொம்ப சாதாரண சினிமாவில் இருக்கிற ஆட்களை அப்படி வேற ஒரு டைமென்ஷன் காட்டி கொண்டு வரணும்னு ஐடியானா அது தொழில் கிடையாது. எனக்கு சில பேர் மேல ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்களை அப்படி மாத்தி பார்ப்பேன். ஆக்டர்ஸ்க்கும் அதனால உங்க மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஈடுபாடு. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கே பாலச்சந்திரோட டெலிவிஷன் சீரீஸ்ல ஒரு பாவமான அம்மா, நான் உள்ள நிஜமா பாவம் எல்லாம் கிடையாது, பட் ருத்ரவீணைன்னு நாகா சார் கூப்பிட்டோன்னு I was even thinking வேண்டாம் எனக்கு அந்த ரோல் வேண்டாம், இட்ஸ் டூ பிக், ஆர் அவ்வளவு அழுத்தமான ரோல்லாம் எனக்கு பண்ண வருமானு தெரியாது. பட் இல்ல அது உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லி என்ன பிலீவ் பண்ண வச்சோன்னு நான் நிஜ வாழ்க்கையில யூஸ் பண்ண தொடங்கிட்டேன். ஒரு முறைச்சு இப்படி பேசாம இருந்தா நம்ம வழிக்கு வருவாங்க 10 தடவை பேசுறதை விட அப்படின்னு. So I think actors also get attached to you because of this thing. Yes, next question please. Yes. Morning. Hi. Varun. ரெண்டு சம்பந்தப்பட்ட கேள்வி தான். First வந்து regarding the level of violence
சில பேர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப ஆக்சுவலா நீங்க பார்த்தா எல்லாரும் ஒரு சில பேர் படம் பார்த்துட்டு பத்தலன்னு தோணுது. நான் பத்தல அதிகம்னு நான் எதுவும் அந்த கமெண்ட் சொல்ல, எனக்கு நல்லா தான் இருந்தது, படம் பிடிச்சிருந்தது. பட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஹவுஸ் ஆஃப் டிராகன் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அதுல இதோட பல மடங்கு அழகு தான், அது அதிகமாக தான் இருக்கு. ஒரு கமெண்ட். அதர் திங் இஸ், இப்போ நீங்க சொன்னீங்க அனுராக் கஷ்யப்போட கேரக்டரே அப்படி செஞ்சிருந்தா அது நம்ம அப்படி காட்ட முடியாது, அப்படி எழுத முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் ஒருத்தர் அப்படி பாதிப்பட்டிருக்காங்க. ரெண்டுமே அந்த லெவல் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் அப்படி எழுத முடியாது. எதை வச்சு சொல்றீங்க? இப்போ காட்ட முடியாது, செய்ய முடியாது இல்லை, நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. இது இப்போ நிஜ சம்பவம் இப்போ நான் காட்டுறது போல சொசைட்டி நடக்கிறதாப்பா அப்படின்னா பெட்ரூம் நடக்கிறத காட்டலாம்ல. நமக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஓகே இது வரைக்கும் போகலான்னு. அந்த மாதிரி தான் நம்ம பர்சனலோட தான். என்ன வேணா காட்டணும்னா எது வேணா காட்ட முடியாதுல்ல, நடக்கிறது எல்லாமே காட்ட முடியுமா என்ன? ஸோ அந்த இப்போ எனக்கு ஓகே இருந்தது உங்களுக்கு ஓகே இல்லைல்ல அப்படி நான் தப்பா சொல்லுவேன். நீங்க முன்னாடி டக்குனு பார்த்து பார்த்து அவங்க சேஃபா சின்மை கேட்டான்னு சொல்லிட்டாங்க. சின்மையோட வேற क्वेश्चन வரும் இவர் சம்பந்தமா நினைச்சேன். நான் கூட மைண்ட்ல அப்படிதான் வந்துச்சு. நானும் முதல்ல அது தயாரானேன்னா சோ அந்த மாதிரி சோ அதுதான் டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ட் டேஸ்ட் எல்லாமே அப்படிதான் நினைச்சுக்கிறேன். உங்களுக்கு ஓகே ஆனது மத்தவங்களுக்கு ஓகே இல்லாம இருக்கு. அண்ட் ஒரு விதத்துல அவருக்கு போட்ட படத்தை கரெக்டா எடுக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயம், நம்ம சமுதாயத்துல வந்து எதையுமே மாரலா தான் பாத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கதையை பாக்குறப்போ ரைட் ராங்னு பாக்குறோம். ராங்கா பாக்குற விதம் அது ராங், ஆனா நான் அது சமுதாயத்துல இருக்குன்னு ஒத்துக்கிற மனப்பான்மை ஈஸியா வரது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சிதம்பர ரகசியத்திலயோ என்னத்தையோ இன்செஸ்ட் வச்சிருந்தாரு இவரு நாகசார், ஒரு ஹிண்டா இன்செஸ்ட் வச்சிருப்பாரு. சில பேர் அதை பத்தி பேசினாங்க, ஒரு லெவலுக்கு மேல அதை பேச முடியாது. டெலிவிஷன் சீரீஸ்ல பண்ணிருக்காரு. அண்ட் நம்ம புராண கதைகள்ல அது இருக்கு, ஆனா அதை சொன்னா நம்ம வந்து ஏதோ எதிர்க்கிறோம்னு நினைச்சுப்பாங்க. அது அந்த டு ஹேவ் தட் ஓப்பன் மைண்ட் இல்ல, அதுக்குதான் இந்த மாதிரி ஸ்பேசஸ் வேர் வி கேன் டாக் அபவுட் தீஸ் திங்ஸ். இவர் வந்து இன் பாசிங் அழகா சின்னதா ஒண்ணு சொன்னாரு, நான் பார்த்திருக்கேன், நான் பலதும் பார்த்திருக்கேன். இங்க இது மாதிரி எக்மோர்ல இருக்கிற ஜுவனைல் ஹோம்ல தாத்தா வந்து மிருகத்தனமா நடந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை. இது சென்சேஷனலிசம்காக சொல்லல. சோ இன்னொரு விஷயம் எஸ்பி பேசுறப்ப சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு விதத்துல பேசணும்னு. என் டாக்டர்லாம் நான் கத்துக்கிறது, சில விஷயங்களை நம்ம இமோஷனல் ஆக்கி டிராமா பண்ணி சொல்ல வேண்டாம், பட் அதை பிளாட்டா சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு போறதும் இருக்கு இவரு. பட் சினிமா வந்து ட்ராமடைஸ் பண்ணி அது வந்து so that it reaches more people. அந்த மாதிரி கதைகள் I think comes in parallel or art house cinema more, I think. Before we go to the next கேள்வி, I had one more question. படம் எடுக்கிற மனப்பான்மை, படம் பார்க்கிற மனப்பான்மை, நீங்க அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஆடியன்ஸ், நீங்க as a director அது ரெண்டுத்தையும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? எனக்கு சுகேசி சார் படம் ரொம்ப பிடிக்கும். நிறைய காமெடி படம் பார்ப்பேன். இப்போ என் படத்துல நான் பார்த்த படங்கள் இருக்காண்டா அது அது வேற செட்டப். எனக்கு அந்த மாதிரி படம் பண்ண முடியும், அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட். அது நமக்கு வருமானு தெரியாது. படம் பார்க்கறது, சில படம் எந்த மாதிரி பார்க்குமோ அது வரும், சில அப்படிதான் நான் பிரிச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த அதான் சொல்ல, எனக்கு பேய் படம் பார்க்க பிடிக்காது, பேய் படமும் எடுக்க மாட்டேன். காமெடி படம் பார்ப்பேன், காமெடி படம் எடுக்க முடியுமான்னு தெரியாது. அப்படி இருந்தாலும் பட் ஒரு சில படம் செட்டப் இது நம்மளோட ஜோன் இருக்குன்னு தோணும். அதெல்லாம் எனக்கு படம் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எழுதுறப்பவும் ஷார்ட் வைக்கிறப்பவும் நீங்க அந்த ஆடியன்ஸ் நீங்க சொல்ல நினைக்கிறது எப்படி போகணும்னு, ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க, என் டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி, அது யோசிக்கல. எனக்கு இந்த மூடு செட் பண்ணது ரொம்ப பிடிக்கும். அது எழுதும் போது இந்த இடத்துல ஆடியன்ஸ் கிளாப் பண்ணணும், இந்த இடத்துல வந்து எமோஷனலா கத்துவான், இந்த இடத்துல கோவப்படுவான், இந்த கேரக்டர் மேல நடுறா அப்படின்னு தோணும். இந்த டிஸ்கஷன்லயே சொல்லுவேன், இந்த இடத்துல அது 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 ரைட்டிங் அது மாதிரி பண்ணி தான் பேசிதான் பண்றேன். சார், நீங்க நரேட் பண்றபோது கஷ்டமா இருந்துச்சு, பிகாஸ் விஷுவலா படத்துல நான் லீனியரா இருக்கும்போது காமிச்சிடலாம், ஆனா கதையா சொல்ற போதுன்னு பேசிருக்கீங்க. சோ முதல் படமுமே நான் லீனியரா தான் எடுத்திருக்கீங்க. சோ சில டைம் செகண்ட் படம் நரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுட் இன் தி டோர் மாதிரி டைம் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைச்சிருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் படம் பிட்ச் பண்றபோது சே half an hour 45 minutes அந்த மாதிரி தான் தராங்கன்ற போது நான் லீனியர் நரேஷன், ஆனா எனக்கு விஷுவலா காமிக்கிற திங்ஸ் சொன்னாதான் இம்பாக்ட் வரும். சோ எவ்வளவு டைம் எடுத்து பண்ணது, அது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இல்ல, ஒரு சில ஸ்டோரிக்கு நமக்கு அது ஈஸியா கன்வே பண்ண முடியும், சில ஸ்டோரிக்கு ரிசர்ச் பண்ணணும், அது டைம் எடுக்கும். பட் பேசிக்கா டைம் எடுக்குதுன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்டர், அது அவரோட அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் மூவி குரங்கு பொம்மை வந்து அவரு ஃபுல்லா டைரக்ட் பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் நான் என்ன தெரியல, எனக்கு வந்து
நான் ப்ரொடியூசர் பிச் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயத்தான் சொல்ல வரல. டெக்னீஷியன் கிட்ட மற்ற ஆர்டிஸ்ட் பிச் பண்ணும்போது டிஃபிகல்ட்டா தான் சொன்னேன். நான் ஒரு கதை பண்ணி ப்ரொடியூசர் கிட்ட பிச் பண்ணி ஓகே வாங்குறதுக்கெல்லாம் நான் இதுவரை கஷ்டப்பட்டதே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி நானே பண்ணேன், அது மூலமா எனக்கு ஈஸியாக கிடைச்சது. இது மூலமா எனக்கு அப்படி கிடைச்சதா தவிர மற்றபடி இந்த டைம் கேப் வந்து ஓகே இவ்வளவு கேப் எடுத்து எழுதி அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதல. நீங்க கேப் டைம் எடுத்து எழுத பத்தி பேசுறீங்களா? பிச் பண்ணும்போது பிச் பண்ணும்போது சில ஆர்டிஸ்ட் கிட்ட சில பேர் கிட்ட அவங்களோட லேயர் மட்டும் சொன்னேன், இப்படி வருவீங்க. நட்டி கிட்ட எல்லாம் இப்படிதான் சொன்னேன், அவரோட போர்ஷன் மட்டும் சொன்னேன். ஒரு சில பேர் கிட்ட ஃபுல்லா சொல்லுவேன், டெக்னீஷியன் கிட்ட ஒரு ஃபுல்லா சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேருக்கு அது மாதிரி சொல்ல வரேன். எல்லாருக்கிட்டையும் ஃபுல்லா சொல்லணும்னு அவசியம். ஒரு சில பேர்கிட்ட மட்டும் ஃபுல்லா சொல்ல வேண்டிய கட்டாயம் அது மாதிரி சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட ஒப்பீனியனுக்காக பேசுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கதை பண்ணிருக்கேன் எப்படி சொல்றது, அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நிறைய டிஃபிகல்ட் பண்ணிருக்கேன். ப்ரொடியூசர் கிட்ட இது பிட்ச் பண்றப்ப நீங்களே தான்? எனக்கு ப்ரொடியூசர் பிரச்சனை, ஏன்னா பிகினிங் வெர்ஷன்ல அவங்க எல்லாமே தெரியும். அதனால எனக்கு அவருக்கு எனக்கு எந்த அவருக்கும் சேர்ந்தா மேஜரான விஷயங்களுக்கு எதுவும் இல்லை. சில பேரோட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது. ஏன்னா மெயினா ஒபினியன் வாங்குறவங்க பிளஸ் ப்ரொடியூசர் யார நீங்க கன்வர்ட் பண்ணனும் டு எஸ் நினைக்கிறவங்க கிட்ட டைம் எடுத்துட்டு எனக்கு ஹீரோ இஷ்யூ இல்ல. சில டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணும்போது இந்த அப்புறம் காமன் ஆட்களோட தான். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில பேர் புதுசா ஆட்கிட்ட சொல்லி பார்ப்பல, இந்த கதையே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆட்கிட்ட சொல்லி பார்ப்போம் கதை, அவங்களோட ஒப்பீனியன் அவங்களோட தாட். சில லேடிஸ் கிட்ட சொல்லி பார்ப்பேன், ஏன்னா இது சென்சிட்டிவான இஷ்யூ. அந்த மாதிரி ஆட்கிட்ட சொல்லும் போது கஷ்டமா இருந்தது புரிய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மேஜர் இங்க இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இல்லை. நான் ஒரு அப்சர்வேஷன் மட்டும் சொல்லலாம். இங்க வந்து வயலன்ஸ் பற்றி பேசினாங்க. பிட்வீன் ஃபில்ம் மேக்கர் அண்ட் ஃபில்ம் மேக்கர் ஷூட் பண்ணும்போதோ இல்லை எடிட் பண்ணும்போதோ நம்ம வந்து இந்த கலர் ரெட்டு சரியா வந்ததா இல்லையா பார்த்துட்டு வெட்டும்போது கரெக்டாக இருந்ததா, அங்கே வயலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் யூ ஆர் அ வயலண்ட் மேன். Okay, it is not an accusation, it's a compliment. Okay. Because I felt the violence. எல்லாரும் வயலண்ட் பண்ணாங்க சார். ஆமாமா, இல்ல எல்லாரும் என்ன சொசைட்டி அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும். எல்லாரும் ஒரு இதுக்கு எல்லாரும் அவங்க கூட விமன் பத்தி கார்ல போறவங்க வந்து நோட்டமா கார்ட் ஆவறா, சைக்கிள்ல போற பைக், இந்த மாதிரி லைஃபே ஒரு அது இல்ல. நான் சொல்றது as a filmmaker what I appreciate is okay sir, அங்க violent act நடக்கும்போது அவன் சாப்பிடுறான் பாருங்க, அங்க I see your violence. No, I appreciate that. Okay, right. And அங்க அந்த we are the point. You understand? தெரியல சார், நான் பாயிண்ட் இஸ் ரைட். சோ நான் வயலண்ட் மேன் ஒத்துன்னு தெரியல, பட் அப்படி விக்கிறதுக்கு ஒரு குரூர்த்தன்மை வேணும் இல்ல, இருக்குல்ல. அது அந்த பாயிண்ட் ஒத்து நாங்க ஆஃபன் அத பத்தி பேசுவோம். உங்க வர்க்ல இல்ல, ஜெனரலாவே நமக்குள்ள என்ன it is a point I like to appreciate. நல்லா படம் I liked it. Okay, structure wise also very nice. நடுவுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சோ அப்படினு தோணுச்சு முதல்ல ஆச்சு. Okay, டைம்லைன் இந்த டைமிங் இஷ்யூ. But otherwise I like the film. இந்த புறங்கோமை பார்த்துச்சு. சரி சார். ஆக்சுவலி இந்த கன்ஃபியூஸ் ஆனது திரும்பி போய் பாக்குறப்போ கரெக்டா தான் பண்ணிருக்காங்கங்கிறது உட்கார்ந்தது. தட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். கன்ஃபியூஷனே இல்லாம இருந்ததுன்னு. எஸ் என் பேர் வத்சன். சொல்லுங்க சார். முதல்ல பாராட்டு, எனக்கு வந்து உங்க படம் எந்த அளவுக்கு பிடிச்சதோ அதை விட அதிகமா உங்களோட பிட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்து அந்த பிட்டை வச்சு எங்கேயும் ஆஃப் பண்றீங்க, ஆடியன்ஸையும் எப்படி கரெக்டா டீல் பண்ணுமோ டீல் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ அதை வச்சே கண்டிப்பா உங்ககிட்டே ஒரு பதில் வரும்ன்ற நம்பிக்கையில கேட்குறேன். ஃபியூச்சரிஸ்டிக்கா கேட்குறேன். இப்போ நீங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து படம் பண்ணீங்க, குரங்கு பொம்மை மாதிரி ஒரு படம் பண்ணிட்டீங்க, அப்புறம் மகாராஜா மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வச்சு ஒரு படம் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ என்னன்னா உங்களோட கிரவுண்டட்னஸ் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருந்தீங்க. அந்த இப்போ நீங்க பாக்குற கதைகளும் நிறைய இயல்பான கதைகள்லாம் நீங்க பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ அதுலயும் மீறி நீங்க எல்லா விதமான படமும் பாக்குறீங்க. நீங்க ஒரு கேப்டன் படமும் பாக்குறீங்க, ராமராஜன் படமும் பாக்குறீங்க, 3 பில்போர்ட்ஸ் இன் ஸ்டோரியும் பாக்குறீங்க. ஸோ உங்களோட டேஸ்ட் இன் சினிமா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அதுல ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிச்சு இது ஒர்க் ஆகும். இப்போ என்னோட ஒப்பீனியன் சார், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு படம் பண்ணிட்டீங்கன்னா இது ஏன் இப்படி பண்ணலன்னு கேட்கறதுல ஆடியன்ஸா எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி கேள்வி கேட்டா நான் தான் ஒரு படம் பண்ணுவேன். நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணிட்டீங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றது என்னோட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ இங்க கிரவுண்டடா இருக்கும் போது இப்போ ஒரு மகாராஜா மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது உங்களாலன்றது எனக்கு புரியுது. நீங்க வந்து ஏன்னா உங்களுக்கு ஒரு விட்டு இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சர்க்காசமும் இருக்கு, ஹியூமரும் இருக்கு, அதுல ஒரு பயங்கரமான உற்சாகத்தனமும் இருக்கு. அது வந்து எங்களை சுவாரஸ்யப்படுத்துது. இப்போ நீங்க நிறைய பேர்ட்ட கதை வரும்போது
பிசினஸ்க்கும் வந்துரும்ல. நீங்களுமே நிறைய தடவை சொன்னீங்க பிசினஸ் தான் எனக்கு தேவைப்படுது. இப்போ என்னோட ஒப்பீனியன்ல அந்த அனுராக் கஷ்யப் சார் அவர் பண்ண ரோல வந்து அந்த அப்பாவே அதை பண்ணியிருந்தாலும் ஒரு ஆடியன்ஸா நான் பார்ப்பேன். ஆனா நீங்க முடிவு பண்றீங்களே இங்க நம்ம கல்ச்சருக்கு அதை காமிச்சா படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா போயிடும். பட் உங்களுக்கு பேக் ஆஃப் த மைண்ட்ல சும்மா பேச்சு டிஸ்கஷன்ல வருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது ஒரு டெசிஷனா எடுத்தீங்க. 2024ல அது ஒர்க் ஆகுது. மேபி 2030ல அந்த கேரக்டர் அதை பண்ணா கரெக்டா இருக்கலான்ற மாதிரி இருக்கலாம். அது கண்டிப்பா இது வந்து 100% உண்மைதானே. நமக்கு முன்னாடி சரின்னு இப்போ எவ்வளவு போயிட்டு இருக்கும்ல, அதனால அப்படின்னு பார்த்தா அது சில விஷயம் அது சரினாலும் வேண்டாம் அப்படின்னு தோணும். இப்போ எனக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க உள்ள கிரவுண்டடா இருக்கீங்க. இப்போ நீங்க அடிக்கடி சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதை சொல்லுவேன், நிறைய பேர் ஒப்பீனியன் கேட்பேன் அப்படின்னு. ஆனா நீங்க இப்போ அடுத்தடுத்து வளர்ந்து போயிட்டே இருக்கிற ஸ்பேஸ்ல என்ன ஆயிட்டு இருக்கும்னா பிசினஸோட இன்ஃபுளுன்ஸும் அந்த மக்கள் அவங்க கூட பழகிறது நிறைய ஆகிட்டே இருக்கும்போது எப்படி இந்த விட்டு இல்ல அது ப்ராப்ளம் தான். அது நான் அது கொஞ்சம் பேசுற பேச்சுலயே சொல்றீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு விஷயம் வரும். நம்ம அதுல இருந்து பேலன்ஸ்டா கரெக்டா இருக்கணும்னு எனக்கு எப்பவுமே இதுதான் இருக்கும். அந்த மாதிரி அது இருக்கணும். நமக்கு அந்த மாதிரி வந்துடக்கூடாது. இப்பயே கொஞ்சம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல புது ஃப்ரெண்ட்ஷிப் வர்றாங்க, புது ஆட்கள், சாப்பிட்ற முறைகள், சாப்பிட்ற இடம் மாறுது, லைஃப் ஸ்டைல் மாறுது. பிடிக்கலனாலும் சில விஷயங்கள் மேட்ச் பண்றோம். இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுல இருந்து நம்மளோட கவர்மெண்ட் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு எனக்கு மைண்ட்ல இருக்கு. ஓகே, நான் எனக்கு சோர்ஸ் எல்லாமே டீ கடை, பேசுறது, லைஃப் நேர்ல பாக்குறது, வீட்டுக்கு நடந்து போயிடுவேன். எனக்கு அந்த லைஃப் பிடிக்கும். நான் அங்கதான் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறேன். அது மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் கான்சியஸா இருக்கேன். பார்ப்போம். அது மிஸ் ஆச்சுன்னா புக்ஸ் இருக்கு. லவ்லி, தேங்க்யூ. நான் கார் பத்தி ஜோக் பண்றது, ஐம் சம்படி கார் வந்து எனக்கு மண்டேட்ல ஏறாது. கிருஷ்ணன் சாரோட கார் என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால அதை பத்தி ஜோக் சூப்பர். ஐ ரிமெம்பர் வெற்றிமாறன் வந்து சென்னை ஃபெஸ்டிவல்ல பேச கூப்பிட்டு இருந்தோம். அவர் எங்கேயோ டிராபிக்ல வேற மாட்டிட்டாரு. இங்க டைம் ஆயிடுச்சு, நான் போன்ல பேசிட்டு இருக்கேன். வந்துட்டேன் சொல்லிட்டு திடீர்னு வந்து அந்த மேல இருந்து இறங்கி வராரு. இட் வாஸ் லைக் ஹீரோ சினிமேட்டிக் என்ட்ரி மாதிரி. பசங்க ஏதோ பாட்டு வேற போட்டாங்க. ஹெல்மெட்டை கையில வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு வந்தாரு. சூப்பர் ஹீரோ என்ட்ரி கொடுத்தாரு. பிகாஸ் அவரு யாரோட பைக்கை எடுத்துட்டு ஓட்டிட்டு வந்துட்டாரா இங்க வந்து சேரணும்னு. சோ அது மாதிரி தட் சிம்பிளிசிட்டி தான். இப்ப ஐ ஆல்சோ வாண்டட் டு ஆஸ்க் மீடியம், இப்ப ஷார்ட் பிலிம் நீங்க பண்றீங்க, இப்போ வேற ஒரு இதுக்கு போயிடுறீங்க, ஹாலிவுட்லயோ இல்ல வேற சில சினிமா, ஆர்டிஸ்ட் சினிமா எல்லாம் பாக்குறப்ப கூட அவங்க டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்றாங்க. ஒரு டாக்கி பண்றாங்க, ஒரு ஷார்ட் பண்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இது இருக்கா, இல்ல இது அமுக்கிடுச்சா? இல்ல எனக்கு இப்போதைக்கு இல்ல, கொஞ்சம் எனக்கு சில ஆசைகள் இருக்கு. அதெல்லாம் நான் என்ன செட் பண்ண வரைக்கும் பண்ணிட்டு அப்புறம் நான் எனக்குன்னு சில ஆசைகளோட ஒர்க் இருக்கு. சில படங்கள் மாதிரி இருக்கு. அதெல்லாம் பின்னாடி சொந்த காசுல பண்ணணும். தியேட்டருக்கெல்லாம் எழுதணும்னு ஆசை இருக்கா? சொந்த காசுன்னு சொல்லுவது தியேட்டர்